உதயநிதி ஸ்டாலின் மாஸ்டர் பிளான் தோல்வி குறித்த கள ஆய்வு முடிவுக்கு முன்பே களத்தில் அதிரடி. திமுகவில் நடப்பது என்ன? தேர்தல் தோல்விக்கு பின் திமுக தலைமையகம் இன்று பெரும் பரபரப்பில் மூழ்கியுள்ளது. கள ஆய்வு முடிவுகள் வருவதற்கு முன்னரே கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அடுத்த கட்ட வியூகங்களை வகுக்க அண்ணா அறிவாலயத்தில் உதயநிதி ஸ்டாலின் தீவிர ஆலோசனையை மேற்கொள்ளவுள்ளார். மாநிலம் முழுவதிலும் உள்ள இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களை ஒன்றிணைத்து நடத்தப்படும் இந்த சந்திப்பு கழகத்தின் அடிமட்ட கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கடந்த காலங்களில் விருதுநகர், கோவை மற்றும் திருவண்ணாமலை போன்ற இடங்களில் நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான மண்டல மாநாடுகளின் வெற்றியை தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவது அரசியல் வட்டாரங்களில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு பிந்தைய சூழலில் கட்சியின் தற்போதைய செயல்பாடுகள், தோல்விக்கான காரணங்களை ஆராய்தல் மற்றும் எதிர்கால அரசியல் சவால்களை எதிர்கொள்வதற்கான வியூகங்களை வகுத்தல் ஆகியவை இந்த ஆலோசனையின் முக்கிய கருப்பொருளாக இருக்கும் என தெரிகிறது. கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாள் கொண்டாட்டங்களை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் மற்றும் கட்சியின் கொள்கைகளை இளைஞர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. கழகத்தின் கட்டமைப்பை புத்துயிர் பெறச் செய்யவும், இளைஞர்களை கட்சி பணியில் மேலும் தீவிரமாக ஈடுபடுத்தவும் இந்த நிகழ்வு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும். ஏற்கனவே இளைஞரணி மாநிலத்தின் மிக வலிமையான பிரிவாக உருவெடுத்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு கட்சியின் எதிர்கால அரசியல் திசையை தீர்மானிக்கும் வகையில் அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த ஆலோசனை கூட்டம் திமுகவின் அரசியல் முதிர்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய நகர்வாக கருதப்படுகிறது. ஒரு பெரிய தேர்தல் பின்னடைவுக்கு பிறகு கட்சி தலைமை அதனை சோர்வாக கருதாமல் உடனடியாக நிர்வாக மட்டத்தில் சுய பரிசோதனை மற்றும் மறுசீரமைப்பு பணிகளில் இறங்கியிருப்பது அவர்களின் தொடர் அரசியல் போராட்ட குணத்தை காட்டுகிறது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக சந்தித்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிய கட்சித் தலைவர் ஸ்டாலின் 36 பேர் கொண்ட கள ஆய்வுக்குழுவை ஏற்கனவே நியமித்துள்ளார். இந்த குழுவினர் 234 தொகுதிகளிலும் தலா 2 பேர் வீதம் நேரில் சென்று நேற்று முதல் ஆய்வு பணிகளை தொடங்கியுள்ளனர். திமுக வேட்பாளர்களின் குறைபாடுகள், உட்கட்சி பிரச்சினைகள், மக்கள் கருத்து, தோல்விக்கான காரணங்கள் உள்ளிட்ட 14 கேள்விகளின் அடிப்படையில் அவர்கள் தகவல்களை சேகரித்து வருகின்றனர். ஆய்வு நடைபெறும் போது மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள் அல்லது தொகுதி பொறுப்பாளர்கள் யாரும் உடன் இருக்கக்கூடாது என கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது. ஒவ்வொரு தொகுதி ஆய்வு முடிந்ததும் அன்றே அறிக்கையாக தயாரித்து குழு உறுப்பினர்கள் தனித்தனியாக சமர்ப்பிக்கின்றனர். இந்த முழு கள ஆய்வு அறிக்கை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள் தயாரிக்கப்பட்டு ஸ்டாலினிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் கட்சியில் பெரிய அளவிலான மறுசீரமைப்பு மற்றும் மாற்றங்கள் செய்யப்படலாம் என திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களிடம் பேசும்போது, திமுக தலைவரும் உதயநிதி ஸ்டாலினும் தேர்தலில் ஏன் தோற்றோம் என ஆராய்வதற்கு 36 பேர் கொண்ட குழுவை அமர்த்தி இருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கு ஏன் தோற்றோம் என தெரியவில்லை என்று கூறியிருந்தது திமுகவினரை எரிச்சலூட்டி கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.